Hi friends, Kishore Bagadan Krishna. Very good evening to all. In the video பத்தில நம்ம டாப் 500 சம் சீரிஸ்ல வீடியோ நம்பர் 69 நம்ம வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி 68 வீடியோ பத்தி நம்ம கொடுத்திருக்கோம். பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க பாத்துங்க. ஓகேங்களா? சரி ஓகே. இந்த 69வது வீடியோல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இது வந்து மெஷர்மென்ட்ல இருந்து கேட்டிருக்க கூடிய சம் தான். 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பினுடைய ஆரம் 7 சென்டிமீட்டர். அதனுடைய சாய் உயரம் என்னன்னு கேட்குறாங்க. இது சாய் உயரம் கிடையாது, சாய் உயரம். ஓகேங்களா? தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எதை சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க? கூம்பு, அதாவது கோன். ஓகேங்களா? சரி ஓகே. கோனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்ஏ, அதாவது மொத்த புறப்பரப்பு கொடுத்துட்டான். ஆரம், ஆரோட வேல்யூம் கொடுத்துட்டான். அப்போ என்ன கேட்குறாங்க? சாய் உயரம் எல்லோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ கூம்பினுடைய மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன? கூம்பின் மொத்த பரப்பு, மொத்த புறப்பரப்பு எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்னது? ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருப்போம் கூம்புக்கு. ஓகேங்களா? என்ன ஃபார்முலா? பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. சரி ஓகே. இப்போ மொத்த பரப்பு தான் வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? வேல்யூ கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 704. ஓகே, 704 ஈக்குவல் டு பையோட வேல்யூ நமக்கு என்னது? 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ நமக்கு எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். அப்போ 7 இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். எல் தான் கேள்வியை கேட்குறாங்க. சாய் உயரம்னு என்னதுப்பா? எல் ப்ளஸ் ஆரத்தோட வேல்யூ நமக்கு என்னது? 7. சரி ஓகே. இப்போ பாருங்கள். ஸோ இப்போ வந்து இது வந்து ப்ராக்கெட்டில் தான் இருக்குது. அப்படின்னா பெருக்கல் இருக்கிறதா அர்த்தம் தான். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 7க்கும் கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்னது? நமக்கு 22 மட்டும் இருக்கும். இந்த 22 இந்த பக்கம் வந்துச்சுன்னா கீழே வந்துடும். அப்போ 704 டிவைடட் பை 22 ஈக்குவல் டு எல் ப்ளஸ் 7. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த 704 டிவைட் பை 22 நம்ம அடித்து போடலாம். எதால் அடித்து போடலாம்? 2ஆல் அடித்து போடுங்க. 11 2 22. இதை அடித்து போட்டால் 3 2 6, மீதி 1, 5 2 10, 2 2 4. ஓகே, 11 இருக்குது. 11 11. இது பாருங்கள், 11 33, மீதி 3, மீதி 2 2 11 22, 32. அப்போ 32 ஈக்குவல் டு எல் ப்ளஸ் 7. இப்போ எல்லோட வேல்யூ மட்டும் தானே தேவை. 7 அந்தவங்க போச்சுன்னா என்ன ஆகும்? 32 - 7 ஆகிடும். அப்போ என்ன வரும்? நமக்கு 25 ஈக்குவல் டு எல். அப்போ எல்லோட வேல்யூ நமக்கு எவ்வளவு? 25 சென்டிமீட்டர். புரிஞ்சுங்களா? ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். இருக்கிற வேல்யூ நமக்கு மொத்த பரப்பு கொடுத்துட்டான். எவ்வளவு? 704ங்கிறது. அப்போ 704 ஈக்குவல் டு அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய வேல்யூலாம் நம்ம அப்ளை பண்ணிட்டு எல் மட்டும் அப்படியே எல்லுன்னு வச்சுக்கிட்டோம்னா கடைசி எல் வேல்யூ நமக்கு கிடச்சிடும். எவ்வளவு? 25 சென்டிமீட்டர். புரிஞ்சுங்களா? கிளியரா? சரி ஓகே. அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 12 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு கனசதுரத்தினுடைய பக்க பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? கனசதுரம். ஓகேங்களா? கனசதுரத்தில் வந்து பார்த்தோன்னா பக்கப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன நமக்கு? 4a. ஓகேங்களா? என்னது? கனசதுரம். ஒரு நிமிஷம். கனசதுரத்தினுடைய பக்கப்பரப்புக்கு 4a ஸ்கொயர். சரி ஓகேங்களா? கனசதுரம் அதாவது வந்து பார்த்தோன்னா கியூப் ஆஃப் கியூப். ஓகேங்களா? கனசதுரம். ஓகே, கனசதுரத்தினுடைய எனது பக்கப்பரப்பு. ஓகேங்களா? அதாவது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பக்கப்பரப்பு. ஸோ இதுக்கான ஃபார்ம் என்னது? நமக்கு 4a ஸ்கொயர். ஸோ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? பக்க அளவு கொடுத்துட்டாங்க. ஏவோட வேல்யூ வந்து நமக்கு 12 கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட்டு 4 இன்ட்டு a ஸ்கொயர். அப்போ 12 ஸ்கொயர் தானே. அப்போ 12 இன்ட்டு 12 என்ன வரும்? நமக்கு பெருக்கி போடுங்க. 576ன்னு வரும். ஓகேங்களா? ஆன்சர் 576. அப்போ என்ன ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும்? கனசதுரத்தினுடைய பக்கப்பரப்பு. ஓகேங்களா? கியூப். ஓகேங்களா? லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப். ஓகேங்களா? அதுக்கான ஃபார்முலா 4a ஸ்கொயர்னு தெரிஞ்சிருக்கணும். கிளியரா? ஓகேவா? சரி ஓகே. அடுத்தது தேர்டு சம். இந்த தேர்டு சம் பாருங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மைனஸ் மீன்ஸ் மல்டிப்ளை. அதாவது மைனஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க? மல்டிப்ளை சொல்கிறாங்க. அதே மாதிரி பெருக்கலை வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் மீன்ஸ் டிவைட் மீன்ஸ் மைனஸ். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதே மாடல் நம்ம எழுதி போட்டிருப்போம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பர் எழுதிங்க. 14 மைனஸ் இருக்குது. மைனஸ்னால் என்ன அர்த்தம் நமக்கு? மைனஸ் மீன்ஸ் மல்டிப்ளை. இங்கே தமிழில் வேணால் தமிழில் பார்த்துக்குங்க. பாருங்கள், கழித்தல்குரிய பெருக்கலாகவும், பெருக்கல்குரிய கூட்டலாகவும், கூட்டல்குரிய வகுத்தலாகவும், வகுத்தல்குரிய கழித்தலாகவும் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி ஓகே. 14
பெருக்கல் 10 அப்புறம் பெருக்கல் கொடுத்துருக்காங்க. பெருக்கல்லாம் என்னது நமக்கு ப்ளஸ்ஸு 4. 4க்கு அப்புறம் என்ன இருக்குது? வகுத்தல் இருக்குது. வகுத்தல்லாம் என்னது? மைனஸ் 16. அடுத்து ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்னால் என்ன அர்த்தம் நமக்கு? டிவைட் பை 8. ஸோ நம்ம இப்படி மாற்றிட்டோம். சம் வந்து இப்படி மாற்றிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நமக்கு 16 டிவைட் பை 8 அடித்து போட்டால் 2 வந்துடுமா? ஓகே. அதேமாதிரி இந்த 14 × 10 வந்து பார்த்தோன்னா 140 மாறிடும். ஓகே, 140 ப்ளஸ் 4 மைனஸ் 2 கரெக்டுங்களா? இந்த 16 பை 8 வந்து நான் 2ன்னு மாற்றிக்கிட்டேன். இந்த 14 × 10 நான் 140ன்னு போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், 4ல் 2 போச்சுன்னா 2, அப்போ 140 ப்ளஸ் 2 142 இல்லையா? 144 மைனஸ் 2 142 ரெண்டும் ஒன்று தான். ப்ளஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் ரெண்டும் எது வேணால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணிக்கலாம், இல்லை மைனஸ் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் நமக்கு என்னது? 142. ஸோ பாருங்கள், ஆப்ஷன் பி 142. கிளியரா? ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து 4th சம். ஸோ இதுக்கான ஃபார்முலா, அதாவது இந்த சம்மு பாருங்கள், 2 + 4 + 6 + அப் டு வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் 18. ஓகேங்களா? இது எல்லாமே பாருங்கள் இரட்டைப்படை எண்களாக இருக்கும். கரெக்டாக? எல்லாமே இரட்டைப்படை எண்கள். அப்போ இரட்டைப்படை எண்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வருது. 2 + 4 + 6 + அப் டு வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் 18 வரைக்கும் வருது. ஸோ அப்போ இதை நம்ம வந்து பார்த்தோன்னா n இரட்டை இயல் எண்களின் கூடுதல். n இரட்டை எண்களின் கூடுதல். n இரட்டை எண்கள் அதாவது ஈவன் நம்பர், இரட்டை எண்களினுடைய கூடுதல். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னா n × n + 1. அவ்வளோதான். இதுதான் ஃபார்முலாவே. ஓகேங்களா? ஸோ இதில் என்னங்கிறது என்னென்னா 18 எடுத்துக்கூடாது. ஏன்னா இது வந்து 2 தான் போயிட்டுருக்கு. அப்போ 80 வரைக்கும் மொத்தம் எத்தனை நம்பர் வர இருக்கும்? 80ல் பாதி எவ்வளவு நமக்கு? 40. அப்போ 40 தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து 2 போகுதுப்பா. 2 4 6 8ன்ட்டு. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 80ங்கனால 80 நம்பர் இருக்காது, 40 வரைக்கும் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ கடைசி கூடிய வேல்யூ நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம், 40. அப்போ 40 × 40 + 1 41. ஸோ 40 × 41 பெருக்குனா நமக்கு ஆன்சர் நமக்கு 1640. புரிஞ்சுங்களா? 1640. இதை 2-3 வழியில் நம்ம போடலாம். கூட்டுத்தொடர் வரிசையினுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அதை யூஸ் பண்ணி போடலாம். இல்லை டைரெக்டாக நமக்கு வந்து இரட்டை எண்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வந்திருக்கிறதுனால 2லேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த ஃபார்முலா டைரெக்டாக நம்ம n × n + 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். இல்லையா, இதில் காமனாக வெளியில் 2 எடுத்தோம்னா மீதி என்ன இருக்கும் நமக்கு? 1 + 2 + 3 + அப் டு வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் 40 வரைக்கும் இருக்கும். அப்போ 2 ஆஃப் இது வந்து பார்த்தோன்னா இயல் எண்கள், இரட்டை எண்கள் கிடையாது, இயல் எண்கள். இயல் எண்களுக்கான ஃபார்முலா என்னது? n × n + 1 / 2. அதானே? n × n + 1 / 2. இதான் ஃபார்முலா. இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும். இதை வச்சு தான் நான் இந்த ஃபார்முலாவே சொன்னேன். கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? n × n + 1 தான் இருக்கும். எப்படி இருந்தால் கடைசி இதுதான் நமக்கு ஃபார்முலாவாக இருக்க போகுது. அதனால் நான் என்ன பண்ணேன், டேரெக்டாகவே இரட்டைப்படை எண்கள்னாலே n × n + 1 அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க அப்படின்ட்டு. கிளியரா? இதே வந்து ஒற்றைப்படை எண்கள்னால் நமக்கு ஃபார்முலா வந்து n². நல்லா கேட்டுங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் பாருங்கள், 1 + 2 + 3 + அப் டு வந்து இப்போ ப்ளஸ் சும்மா ஒரு பேச்சுக்கு 20ன்னு வைக்கிறேன். அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம்னா n × n + 1 / 2. இது என்னது? நமக்கு இயல் எண்களின் கூடுதல். n இயல் எண்களின் கூடுதல் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் 2 + 4 + 6 + அப் டு ப்ளஸ் 20. இது வந்து பார்த்தோன்னா என்ன ஃபார்முலா நமக்கு? n × n + 1. இது இரட்டைப்படை எண்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வந்திருக்கணும், 2 4 6. அடுத்து ஒற்றைப்படை எண்கள் 1 + 3 + 5 + அப் டு வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் 21 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது இரட்டைப்படை ஒற்றைப்படை எண்கள், ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ்க்கு என்னது? நமக்கு n². ஓகேங்களா? ஸோ இந்த 3மே நோட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி வரும்போது, அதாவது நடுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருந்தால் தான் நமக்கு வந்து ஏபிஎல் சம் வந்து நம்ம போடணும், கூட்டுத்தொடர் வரிசை அந்த இதுலேருந்து போடணும். இப்போ நம்ம இன்கேஸ் 42 + 44 + 48 46 அப்படி போகும்போது தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில் கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோம். பட் இங்கே ஸ்டார்டிங்லேருந்தே வரும்போது நம்ம அழகாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது 5th சம். சாரி பாப்பா, இருமல் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க எனக்கு ஒரு நாள் மட்டும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிகளை 5 நாட்களில் உற்பத்தி செய்கிறது எனில் அந்த நிறுவனம் 21 நாட்களில் உற்பத்தி செய்யும் மிதிவண்டிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறான்.
ஸோ இது நம்ம நேர்மறை எதிர்மறை கான்செப்ட்லேயே போடலாம். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்குறேன், மிதிவண்டிகளின் எண்ணிக்கை தானே. ஓகே, அப்போ மிதிவண்டி செகண்டாக போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து நாட்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், 5 நாட்கள் 35 மிதிவண்டிகளை வந்து பார்த்தோன்னா உற்பத்தி செய்கிறாங்க. அப்போ 21 நாட்கள் எத்தனை மிதிவண்டி உற்பத்தி செய்வாங்க? அப்போ நாட்கள் அதிகரிக்கும் போது மிதிவண்டியினுடைய உற்பத்தியும் அதிகரிக்கும். கரெக்டு தானே? 5 நாள்லேயே 35 செஞ்சுருக்காங்கன்னா அப்போ 21 நாள் இருக்கும்போது அதிகமாக தானே செய்வாங்க. அப்போ அதிகம் நாட்கள் அதிகரிக்கும் போது மிதிவண்டியும் அதிகரிக்கும். அதிகரிப்புனால என்னது நமக்கு இது நேர்மாறல். நேர்மாறல் என்னது நமக்கு தலைகிலி. அப்போ 21/5 × 35 ஓரஞ்சு 5 7 5 35. அப்போ 21 × 7 என்ன வரும்? 7 14 147. ஓகேங்களா? கிளியரா? ஸோ இது நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் தான். ஓகே, இப்போ பாருங்கள், இன்றைக்கி பார்த்த 69வது வீடியோவில் ஃபஸ்ட்டு சம். ஓகே, இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கும், கூம்பு சம்மந்தமாக. ஓகேங்களா? அப்போ கூம்பினுடைய ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியாக அந்த இது வந்து நம்ம சாய்வு உயரம் கண்டுபிடிச்சிருக்கலாம். அடுத்து கனசதுரத்தினுடைய பக்கப்பரப்பு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா சூப்பராக போட்டிருக்கலாம் அளவியலில். அடுத்து இந்த மாடல் நம்ம வந்து பார்த்தோன்னா கழித்தல் கூட்டல் இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷனில் போட்டிருப்போம். ஸோ இது வந்து நமக்கு இரட்டைப்படை எண்களின் கூடுதல் நம்ம டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லியிருக்கேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நேர்மறை எதிர்மறை கான்செப்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ முடியுது. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி கோகிருஷ்ணன். தேங்க்யூ.